ஒரு பழைய கிராமம். அதன் அருகில் ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டில் ராஜாவின் புதையல் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று மக்கள் சொல்வார்கள். ஆனா அந்த புதையலை ஒரு போர் வீரன் பேய் காக்கிறது. ஒரு நாள் ஒரு இளைஞன் அந்த கதையை கேட்டான். அவன் அந்த கதையின் உண்மையை தெரிந்து கொள்ள முடிவு செய்தான். அவன் இரவு நேரத்தில் அந்த காட்டுக்குள் சென்றான். காட்டின் நடுவில் ஒரு பெரிய பழைய மரம் இருந்தது. அந்த மரத்தின் கீழே மண் கொஞ்சம் உயரமாக இருந்தது. அவன் அந்த இடத்தை தோண்ட ஆரம்பித்தான். சில நேரத்தில் ஒரு பழைய இரும்பு பெட்டி கிடைத்தது. அவன் அந்த பெட்டியை திறக்க முயற்சி செய்தான். அந்த நேரத்தில் பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. அந்த புதையலை தொடாதே. அவன் திரும்பி பார்த்தான். அங்கே ஒரு கவசம் அணிந்த போர்வீரன் பேய் நின்றது. அந்த பேய் அவனை தாக்கப் போகும் நேரத்தில் அவன் கழுத்தில் இருந்த ஒரு சின்னத்தை பார்த்தது. அது ராஜவம்சத்தின் சின்னம். அந்த சின்னத்தை பார்த்தவுடன் பேய் அதிர்ச்சி அடைந்தது. அந்த பேய் அவன் முன் மண்டியிட்டு வணங்கியது. நீங்கள் இந்த நாட்டின் உண்மையான வாரிசு. இந்த புதையல் உங்களுக்கே சொந்தமானது. அந்த இளைஞன் அந்த புதையலை எடுத்தான். ஆனா அதை தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை. அவன் அந்த புதையலை பயன்படுத்தி கிராம மக்களுக்கு உதவினார். பள்ளி கட்டினார், மருத்துவமனை கட்டினார், ஏழை மக்களுக்கு உதவி செய்தார். அந்த கிராமம் மெதுவாக செழித்து வளர ஆரம்பித்தது. மக்கள் அவரை நல்ல ராஜா என்று அழைக்க ஆரம்பித்தார்கள்.